உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் பாடல்கள், வள்ளல் பெருமான் தத்துவங்கள், உரைநடை பத்திகள், கடிதங்கள், இப்படி பலவற்றோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வித்தியாசத்தை கேட்குறார் நம்மிடம் வள்ளல் பெருமான். என்னன்னா, மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வேறுபாடு, ஒரு பட்டியல் கொடுங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் கொடுப்போம்? நம்முடைய பெருமையாக, நம்முடைய சிறப்பாக நம்ம என்னெல்லாம் சொல்வோம்? மொழி, மனிதர்களுக்கு மொழி இருக்கிறது அப்படிம்போம். அப்புறம் மனிதர்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கிறது அப்படிம்போம். மனிதர்களுக்கு பலவற்றை படைக்கும் திறன் இருக்கிறது அப்படிம்போம். மனிதர்களுக்கு பலவற்றை கற்றுக்கொள்ளும் திறன் இருக்கிறது அப்படிம்போம். அப்படின்னு பார்த்தா நாம் ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்டா நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல நாய்க்குட்டி கூட ஓடியே வருது தெரியுமா? அது மாதிரி நம் வீட்டில் வளர்க்கின்ற விலங்குகள்லாம் கூட நம்முடைய மொழியை புரிந்து கொள்ளும். அதற்கேற்ற மாதிரி அது பேசும், அம்மானு பசுக்கள்லாம் கூப்பிடும். ஆனால் அவர்கள் பேசுகின்ற மொழி நமக்கு புரியுமா அப்படின்னா இல்லை. அப்படின்னா நமக்கு மொழி இருக்கிறது, நமக்கு ஆறறிவு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் உயர்வான ஒன்று அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்குறார். அப்படி உயர்வான ஒன்றாக நாம் இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு நல்லது சொன்னாலும், எந்த ஒரு உண்மையை சொன்னாலும் அதை நாம் சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி பிடித்து கொள்ளாத நிலையில் நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன செய்கிறார், அதைத்தான் இன்றைக்கு பத்தியில் சொல்கிறார். அந்த பேருபதேசம் என்கின்ற அந்த உரைநடை பத்தியில் இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றார் தன்னோட சன்மார்க்கிகள்கிட்ட? நான் சொல்கின்ற இந்த நிலை, ஜீவகாருண்யம் என்கின்ற நிலை இருக்கிறது அல்லவா, அதை நீங்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அது எதற்கு என்றால், இறையை உணர்வதற்கு முதல் படி அல்லது முற்றிலுமான எல்லா படியுமே ஜீவகாருண்யம்தான். உடனே மற்றவங்க சொல்லலாம், எனக்கு அது ஒன்று தான் செய்யணும்னு இல்லை, நான் இந்த விஷயத்தை பண்ணுறேன், அந்த விஷயத்தை பண்ணுறேன், அதனால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னா அதற்கும் நம்முடைய வள்ளல் பெருமான் பதிலை இந்த பத்தியில் சொல்கிறார். அந்த ஜீவகாருண்யம் என்பது எல்லாம் சேர்ந்த ஒரு ஒட்டுணர்வு என்பதை நமக்கு விளக்குகிறார். வயிற்று பசியை ஆற்றுவது மட்டும் ஜீவகாருண்யம் இல்லை. அதற்கு முதல்ல மனசில் ஒரு இரக்கம் சுரக்குது, ஒரு கண்ணீர் சுரக்குது, ஒரு கருணை சுரக்குது. அதற்கு பின்பு தான் அது ஜீவகாருண்யம் என்று மற்றவர்களுக்கு நாம் உணவை அள்ளி கொடுக்க துவங்குகிறோம். என்றால் இது ஒற்றை தத்துவம் இல்லை, பல தத்துவங்களை ஒன்றாக்கிய ஒரு சிறு கூறு, ஒரு பெரும் கூறு என்று எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். அப்படின்னா அந்த பத்தியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா மிக எளிமையாக விளக்குகின்றார் அந்த பத்தியில். பாருங்க, அதை அந்த தயவுக்கு ஒருமை தர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது. அது அந்த ஒருமையிலே தான் வந்தது. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். என்னிடத்தில் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தண்டன் விழுந்து சொல்லுவேன், அல்லது பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வர செய்து விடுவேன். எப்படியெல்லாம் சொல்றார் பாருங்க. இந்த நல்ல நிலையை, இந்த நல்ல தத்துவத்தை, இந்த நல்ல குணத்தை, இந்த நல்ல இயற்கையை, இந்த நல்ல வாழ்வியலை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி கற்றுக்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் 4 முறையில் உங்களை என்னுடைய வசப்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பலவிதமான திசைகளிலிருந்து நான் தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்தமாக கொடுத்திருப்பது இந்த ஜீவகாருண்யம் என்கின்ற ஒருமை உணர்வு. அந்த ஒருமை உணர்வு என்னிடம் வந்ததால் தான் நான் இப்போது பல படிகளில் மேலேறி நிற்கிறேன் என்று வள்ளல் பெருமான் நமக்கு வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த தயவுக்கு ஒருமை தர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கிறது. அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது. ஒருமைன்னு திரும்ப சொல்றார். என்னன்னா, இந்த திசைக்கு போ, அந்த திசைக்கு போ, இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போன்னு நம்மை பலவிதமாக எல்லோரும் குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி நான் பல திசைகளிலும் பறந்து கொண்டிருந்த பறவையாக இருந்தேன். இப்போது அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஒற்றை திசையில் நான் பறந்து கொண்டிருக்கிறேன், காருண்யம் என்ற ஒற்றை திசையில். அதனால் நான் பல படிகள் மேலேறி நிற்கிறேன் என்று சொல்லித் தருகிறார். அதனால் நமக்கு இருக்கின்ற எல்லா குழப்பங்களையும் நீக்குகின்ற ஒரு பத்தியாக இந்த பத்தியை நாம் வள்ளல் பெருமானிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவா அதுவா, இப்படி போனால் நல்லதா, அப்படி போனால் நல்லதா, இப்படி போனால் உணர முடியுமா, அப்படி போனால் உணர முடியுமா, இப்படி போனால் எனக்கு அருள் கிடைக்குமா, அப்படி போனால் எனக்கு அருள் கிடைக்குமா, எத்தனை அலைக்கழிப்புகள் நமக்கு. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார், அந்த ஒருமையோடு இருங்கள். அந்த ஒருமை எது?
அதை எப்படி பெறுவது, அதைத்தான் அவர் அடுத்தது சொல்றாரு பாருங்க. 4 விதமா நம்ம கிட்ட அவர் கொடுத்துருவாராம். அதை என்ன 4 விதம்? என்னிடம் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமா எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தண்டன் விழுந்து சொல்லுவேன், அல்லது பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். நல்ல வார்த்தை சொல்வாராம், மிரட்டி சொல்வாராம், தண்டன் விழுந்து சொல்வாராம், அல்லது பொருளை கொடுத்து சொல்வாராம், அல்லது ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து சொல்வாராம். அவருக்கு என்னங்க அவ்வளோ நிர்பந்தம் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று? இல்லை, நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நாம் தானே நினைக்க வேண்டும். அதை விடுத்து வள்ளல் பெருமான் இவ்வளோ சொல்கிறாரு, அடுக்கி சொல்கிறார். நல்ல வார்த்தையில் சொல்லுவேன், என்னிடம் வசப்படுத்துவேன், அல்லது பொருளை கொடுத்து சொல்லுவேன் அப்படிங்கிறார். பொருள்னா நம்மை மயக்குகின்ற ஏதாவது பொருளா, மெட்டீரியலா? இல்லை. இதனால் உன்னுடைய மனசு மாறும், உன்னுடைய இருப்பு உயரும், உன்னுடைய உயிர் குளிரும், உன்னுடைய வார்த்தை உயர்வாகும், உன்னுடைய சிந்தனை உயர்வாகும் என்கின்ற அந்த நல்ல பொருட்களைத்தான் நமக்கு அள்ளி தருவேன் என்று சொல்கிறார். தண்டனிட்டு சொல்லுவேன் என்கிறார். எப்படிப்பட்ட உயர்வு பாருங்க. உன் காலில் விழுந்து கூட நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறார். அல்லது ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து சொல்லுவேன் அப்படிங்கிறார். அப்படி பிரார்த்தனை செய்கின்ற அளவுக்கு வள்ளல் பெருமான் நம்மை உயர்த்த துடிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வர செய்து விடுவேன் அப்படின்னா அந்த ஜீவகாருண்யம் என்பது மட்டும்தான் ஒற்றை பாதை. அந்த ஒற்றை பாதைக்கு நம்மை கொண்டு வர சொல்வது, நம்மை இழுத்து வர சொல்வது, நம்மை நடந்து வர சொல்வது, நம்மை பயணிக்க சொல்வது, அது ஒன்றுதான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை இலக்காக இருந்திருக்கிறது. அதைத்தான் பேருபதேசமாக தருகிறார் என்னும்போது அந்த உபதேசத்தை நாம் கையில் அள்ளி கொள்ளலாம். அதை தாண்டி அவர் சொல்கின்றார் அல்லவா, பொருளை தருவேன், சொல்லை தருவேன், தண்டனிடுவேன் என்றெல்லாம். அப்படியெல்லாம் செய்யாமல் நாம் சன்மார்க்கிகளாக வள்ளல் பெருமானை மனசில் ஏற்றிக்கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.